ஹலோ சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, புகையிலையில் அல்லது புகையிலை பொருட்களில் அடங்கியுள்ள நச்சுப் பொருட்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு படம் பார்க்குறதுக்கு ஒரு சினிமா தியேட்டருக்கு போகிறோம். அங்கே என்னென்னாக்கா, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று பண்ணுறாங்க. இந்த புகையிலை பொருட்களை யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரியான பாதிப்புகள் வரலாம், கேன்சர் வரலாம். சில பிக்சர்ஸ்லாம் நமக்கு காட்டுறாங்க. சில பேரை பாதிக்கப்பட்ட சில நபர்கள்லாம் காட்டுறாங்க. ஸோ இன்னும் சில இடங்களுக்கு போகும்போது சில ஃபோட்டோஸோ சில எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்ன மாதிரியான நோய்கள்லாம் வரலாம் அப்படின்றத பற்றிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. இது நிறைய நம்ம அடிக்கடி பார்க்குறோம், கேள்விப்படுறோம். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் அந்த புகையிலை பொருட்கள், அது என்ன சொல்கிறது, பீடி ஆகட்டும் அல்லது சிகரெட் ஆகட்டும் அல்லது பான்பராக்கு, ஹான்ஸு, இந்த மாதிரியான பொருட்களில் என்ன விஷயங்கள்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? படித்தவங்களுக்கு அல்லது யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டாக்கா, நான் சொல்ல போகிற விஷயங்களை கேள்விப்படும் போது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இந்த மாதிரி பொருட்கள்லாம் அதில் கலக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். இப்போ நானே சில பேஷண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது, இதில் என்னப்பா கலக்கிறாங்க, இதில் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியுமாப்பா அப்படின்னு கேட்கும்போது, இதில் என்ன சார், நிக்கோட்டின் இருக்கும், அது நம்மளை அடிமைப்படுத்தும் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ உண்மையில் இதில் வெறும் நிக்கோட்டின் மட்டும்தான் இருக்கா, அதில் நிக்கோட்டின் மட்டும்தான் கலக்கப்படுதா, இல்லை அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ், சைடெக் தமிழ் மூலமாக இந்த ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புகையிலை பொருட்களில் அல்லது புகையிலையில் அடங்கியுள்ள நச்சுப் பொருட்கள் என்ன? இப்போ உதாரணமாக மெல்லும் வகை புகையிலைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, பான்பராக்கு, ஹான்ஸு, இதில் எத்தனை வகையான நச்சுப் பொருட்கள் கலக்கிறாங்கனாக்கா 3000க்கும் அதிகமான 3000 வகையான நச்சுப் பொருட்கள் கலக்கப்படுதா சொல்லப்படுது. இல்லை பீடி இல்லை சிகரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய புகைக்கும் வகையான புகையிலை பொருட்களில் 4000க்கும் அதிகமான நச்சுப் பொருட்கள் உள்ளன அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஃபிக்கான எவிடன்சஸ்லாம் சொல்லுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 200க்கும் மேற்பட்டவை, இந்த 4000 வகையான நச்சுப் பொருட்களில் 200க்கும் மேற்பட்டவைக்கு நச்சுப் பொருட்கள் என்ன அப்படின்னாக்கா, இது புற்றுநோயை உருவாக்கக்கூடிய நச்சு வகைகளாக கருதப்படுது. சரி, இப்போ நம்ம ஒன்று நம்ம பார்க்கலாம், என்னென்ன விதமான நச்சுப் பொருட்கள்லாம் கலக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் இதை மற்றவங்களுக்கு இதை தெரியப்படுத்துறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், நிக்கோட்டின். இது ஒரு அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு வகையான நச்சுப்பொருள். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னாக்கா, பெட்ரோலில் இருக்கிற நச்சுப்பொருள். பெட்ரோல் இருக்கு இல்லையா, நம்ம பைக்கில் போடுற பெட்ரோல், இதில் பார்த்திங்கனாக்கா நைட்ரோபென்சீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலப்பொருள்னு கலந்துருக்கு. இந்த நைட்ரோபென்சீன் இது பெட்ரோலில் கலக்கக்கூடிய ஒரு நச்சுப்பொருள். இந்த பொருளும் பார்த்திங்கனாக்கா புகையிலையில் கலக்கப்படுது. அடுத்ததான் மூணாவது விஷயம் நம்ம பார்க்க போகிறோம்னா, அம்மோனியான்னு சொல்லக்கூடியது. இந்த அம்மோனியான்றது என்ன அப்படின்னாக்கா, பாத்ரூமில் லெட்டின் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு திரவம். பாத்ரூம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அல்லது தரையை கழுவுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் இந்த அம்மோனியான்னு சொல்லக்கூடிய இந்த பொருள் புகையிலை பொருட்களில், பீடியில், சிகரெட்டில், பான்பராக்கில், ஹான்ஸில், மெல்லும் வகையான உணவுப் பொருட்களில், மெல்லும் வகையான புகையிலை பொருட்களில் கலக்கப்படுது. அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா, ஃபினைல்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு கணம் பூச்சிகளை அழிக்கிறது, பூச்சிக்கொல்லி மருந்து. சரிங்களா? ஸோ இதையும் பாத்ரூமில் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக. இந்த பொருளும் அதில் யூஸ் பண்ணப்படுது. இது பூச்சிக்கொல்லி மருந்தாகவும் பயன்படுது. அதே மாதிரி இந்த ஃபினைல் இதில் பயன்படுத்தப்படுதுன்னா புகையிலை பொருட்களில் பயன்படுத்தப்படுது. அடுத்து காட்மியம்னு சொல்லக்கூடிய ஒரு நச்சுப்பொருள். காட்மியம்னா என்ன? கார் பேட்ரி இருக்கு இல்லையா, கார் பேட்ரியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான லிக்யூடு தான் இந்த காட்மியம்னு சொல்லக்கூடியது. இந்த காட்மியம் பொருள் புகையிலை பொருட்களில் யூஸ் பண்ணுது. பீடி, சிகரெட்டில், பான்பராக்கில், ஹான்ஸில் பயன்படுத்தப்படுது. முடியல, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. மீத்தேன்னு சொல்லக்கூடியது. மீத்தேன் இதில் கலக்கப்படுது அப்படின்னாக்கா, பெட்ரோலியம் வாயு, நம்மளுடைய எல்பிஜி சிலிண்டர் கேஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கேஸில் அந்த பெட்ரோலியம் வாயு, அந்த கேஸ் இருக்கு இல்லையா, பெட்ரோல் கேஸ், ஸோ பெட்ரோலியம் கேஸ், இதில் இந்த மீத்தேன் என்ற பொருள் கலக்கப்படுது. இந்த மீத்தேனை புகையிலை பொருட்களில், புகைக்கும் பொருட்களில் அல்லது மெல்லும் பொருட்களில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து எத்தனால் அப்படின்னு சொல்லக்கூடிய, எத்தனால் அப்படின்னு என்ன, குடிக்கிறோம் இல்லையா, ஆல்கஹாலில் மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் எத்தனால்னு சொல்லக்கூடியது. அந்த எத்தனால் இந்த புகையிலை பொருட்கள்லையும் கலக்கப்படுது. அடுத்ததாக பார்த்தாக்கா அசிட்டோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அசிட்டோன் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, நச்சு பூச்சின்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப சொல்ல போனாக்கா நெயில் பாலிஷ், உங்களுக்கு புரியும்படி சொல்லுவோம், நகத்தில் தடவுறது நெயில் பாலிஷ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் அசிட்டோன்னு சொல்லக்கூடிய இந்த அசிட்டோன் பொருளும் புகையிலை பொருட்களில் கலக்கப்படுது. அடுத்தது மெழுகுவத்தி, ஸ்ட்ரீக் அமிலம்னு சொல்லக்கூடியது. இது மெழுகு தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. இதுவும் புகையிலை பொருட்களில், புகைக்கும் பொருட்களில் அல்லது மெல்லும் பொருட்களில் யூஸ் பண்ணப்படுது. வினைல் குளோரைடுன்னு சொல்லக்கூடிய ஒன்று. வினைல் குளோரைடுனா என்னென்னு கேட்டாக்கா, அந்த பிளாஸ்டிக் பைப்பு தயாரிக்கணும்ல, அந்த வயர் போகிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த
பைப் வகையான விஷயங்கள், அல்லது வயர் தயாரிக்கிறோம் இல்லையா, வயர் மேலே பூசக்கூடிய அந்த தன்மை இருக்கு இல்லையா, அந்த கெமிக்கல். ஸோ இதுதான் பார்த்திங்கனாக்கா வினைல் குளோரைடுன்னு சொல்லுவாங்க. வயர் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் வினைல் குளோரைடு. ஸோ இந்த வினைல் குளோரைடுன்ற மூலப்பொருளை இந்த புகையிலை பொருட்களில் கலக்கப்படுது. முக்கியமாக வந்து கார்பன் மோனாக்சைடுன்னு சொல்லக்கூடியது. அது என்ன கார்பன் மோனாக்சைடுனாக்கா, நீங்கள் பைக்லேருந்து அல்லது வாகனங்கள் இருக்கு இல்லையா, காரு, பஸ்ஸு, லாரி, அதுலேருந்து வரக்கூடிய கழிவு புகை வெளிவருதுல்ல, ஸோ அந்த புகை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கார்பன் மோனாக்சைடுன்னு சொல்லக்கூடியது. இந்த புகையில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் மோனாக்சைடுன்றக்கூடிய அந்த தன்மையை, அந்த கெமிக்கலை புகையிலை பொருட்களில் கலக்கிறாங்க. இத்தனை வகையான விஷயங்களை எதுக்காக கலக்கிறாங்கன்னா, ஒன்றும் இல்லை, அடிமைப்படுத்துறதுக்கு, திரும்ப திரும்ப வாங்க வைக்கிறதுக்கு, அதையே நம்பி இருக்கிறதுக்கு, தன்னுடைய சந்தோஷம், துக்கம் எல்லாத்துக்குமே அதையே ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்துறதுக்காக தான் இந்த விஷயங்கள் பயன்படுத்தப்படுது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டாக்கா, ஹைட்ரஜன் சைனைடுன்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷப்பொருள், ஆர்சானிக்னு சொல்லுவாங்க. இந்த விதமான மூலப்பொருட்களும் புகையிலை பொருட்களில் வந்து கலக்கப்படுது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புகையிலை யூஸ் பண்ணுறதுனால என்ன, இது வந்து எனக்கு ரிலாக்ஸேஷனை கொடுக்குது, இது எனக்கு வந்து எனக்கு ரொம்ப நிம்மதியை கொடுக்குது அப்படின்ற மாதிரியான சில தவறான நம்பிக்கைகளில் வந்து மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இது எல்லாருக்குமா கேன்சர் வரப்போகுது, எல்லாருக்குமா பாதிப்பை தரப்போகுது, இதெல்லாம் எனக்கு தெரியாதா, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு இதெல்லாம் புரியாதா அப்படின்ற ஜனங்களும் இருக்காங்க. ஆனால் இதில் இவ்வளோ விஷயங்கள் கலந்துருக்கா, இத்தனை விஷயங்கள் கலக்கப்படுது அப்படின்ற விஷயங்கள் யாருக்கும் தெரியாது. ஸோ அதை நான் தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைக்கிள் தமிழ் மூலமாக இந்த விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் விரும்புகிற நபர், உங்களுக்கு பிடிச்ச நபர் இது மாதிரியான புகையிலை பொருட்களை யூஸ் பண்ணுறவங்களா இருக்காங்க அப்படின்னாக்கா, அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச நபர் யாராவது யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாங்க, இந்த வீடியோ நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை பார்க்க வைங்க. அதன் மூலமாக இத்தனை பொருட்கள் கலந்துருக்காங்க, மாறல, புரியல, ஏற்றுக்கல, நம்பலை, ஒத்துக்கல, அதெல்லாம் முக்கியம் இல்லை. மூளைக்கு போய் சேரட்டும், அந்த செய்தி போய் சேரட்டும், இதெல்லாம் இருக்குன்றது சேரட்டும், சர்ச் பண்ணி பார்க்கட்டும், கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கட்டும், இதெல்லாம் உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு இந்த பொருட்கள்லாம் இருக்குன்றது அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதன் மூலமாக அது அவங்களுக்கு வெளியே வர்றதுக்கு அல்லது ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வரதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சேனலுக்கு புதியவராக இருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.